வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு சப்ஜி, பெண்டிக்கா சாலன் அப்படின்னு வெண்டைக்காயை வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இது சொல்லணுன்னா இது ஆனியன் கார்லிக் போட்டு தான் பண்ணுவாள். நம்ம இன்றைக்கி ஆனியன் கார்லிக் இல்லாத இதை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும் நிச்சயமாக. பெண்டிக்கா சாலன் வந்து உங்களுக்கு ஆனியன் கார்லிக் இல்லாத நல்லா இருக்குமா மம்மின்னு கேட்டேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை. இது வறுத்த கடலை தான். இங்கே வறுக்காத கடலைன்னா நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்தது தான். இது கஸ்கசா 2 ஸ்பூன் போடுறேன். வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன். தனியா ஒரு சின்ன டீஸ்பூன். இது என்னென்னு கேட்டேன்னா 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு. இது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்துடலாம். கருகி போயிடக்கூடாது எதுவுமே. இதில் பார்த்து வறுத்துக்கோங்க. இதில் வந்து கொப்பரைக்காய் போடுறவா, எங்களுக்கு கொப்பரைக்காய் பிடிக்கும்னா கொப்பரைக்காய் போடுறவா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் திருகல் தான் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆகிட்டு, பிகாஸ் இந்த கஸ்கசா வந்து கலர் மாறும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நம்ம வெள்ளையாக போட்டோம், அது கொஞ்சம் கஸ்கசா ப்ரௌனாக இருக்கு பாருங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3, ஒரு 4 ஸ்பூன் தேங்காயும் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தேங்காயிலையும் தண்ணி இல்லாத நல்லா வறுத்துடணும். ஸோ இதில் ஆனியன் கார்லிக் வேணுங்கிறவா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம். பட் அந்த ஸ்டேஜில் தாளிச்செல்லாம் கொட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆனியன் கார்லிக் 2 சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்டியும் யூஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நாம் இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ண போகிறோம். இது தேங்காய் ட்ரையாக ரோஸ்ட் ஆகிட்டும், தண்ணி இல்லாத, அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். தேங்காயிலேருந்து எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்குது வறுப்பட்டு. ஆனால் இதை விட டார்க் ஆகி நல்லா கசந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கருக விட்டுறாமல் வறுத்துக்கோங்க, அவ்வளோதான். இல்லைன்னா லூஸாக விழணும், அவ்வளோதான். ஈரம் இருந்ததுன்னா லூஸாக விழாது. இப்படி லூஸாக விழுந்ததுனாலே ஈரம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அடுப்பை அணைச்சிடுறேன். ஆற விட்டு இதில் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இது என்னென்னா கொஞ்சம் பெண்டி சால்னா தானே சொன்னோம் நம்ம. வெண்டைக்காய் வேணும் அதுக்கு. இந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இந்த வெண்டைக்காயை முன்னாடி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொரியட்டும், கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சாலனில் நீங்கள் வந்து வெண்டைக்காயை வறுத்து போடாமல் இருந்தேன்னா அது இந்த வெண்டைக்காய் சாலன் வந்து குழன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காயை வறுத்துட்டு போடுங்க. கொஞ்சம் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணுன்றது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ சத்திக்கு இதில் நம்ம ஒன்றுமே போடலை, உப்பு போடலை, எதுவுமே போடலை. வெண்டைக்காயை நீங்கள் முன்னாடியே வாஷ் பண்ணி தொடச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையில் இது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சப்ஜி வெண்டைக்காயில் மட்டும்தான் பண்ண முடியுமா மம்மி இப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதாவது இந்த
மிர்ச்சி, அதாவது இது பண்ணுறதுக்கு அந்த மிர்ச்சிக்காய் சாலன் பண்ணுற அந்த மிர்ச்சி பச்சை மிளகா வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் குண்டாக தடியாக இருக்கும். அந்த மாதிரி மிளகா கிடச்சிதுன்னா மிர்ச்சிக்காய் சாலன் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் கார்லிக் போட்டு அதை பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பிரியாணியோட புலவோடலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க, இதுவும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனியன் கார்லிக் எல்லாமே எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது. ஸோ வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ இந்த ரோஸ்டான வெண்டைக்காயை எடுத்துடலாம். அரை ஸ்பூன் கடுகு வெடிச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஜிபிசி பெருங்காயப்பொடி போடுறேன். 2 மிளகா வத்தல். இது என்னென்னு கேட்டீங்கன்னா 1 ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் இதில் வெறும் ஜீரகம் இப்போ தாளிக்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிருக்கேன் நான். ஜீரக பொடியாக இருந்ததுன்னா ஜீரகம் போட வேண்டாம். மிளகா பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது அத்தனையும் இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, இது கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டுடலாம், ஆனியன் எல்லாம் போட்டுடலாம் வேணுங்கிறவா. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா, நிலக்கடலை, கசகசா, தேங்காய், இது எல்லாத்தையும் இதில் விட்டுடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுட்டே பண்ணுங்க, தீஞ்சு போயிடக்கூடாது, அதுக்கு தான். இது என்னென்னு கேட்டீங்கன்னா புளிஜலம். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு அரை கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுடுறேன். ஸ்டேஜில் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். வெண்டைக்காய்க்கு டிஷ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். இது மாதிரி எண்ணெய் வர ஆரம்பிக்கணும் மேலே. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை போட்டுடலாம். ஒரு 1/2 கப் தண்ணியில் இந்த மிக்சியை வாஷ் பண்ணி இதில் விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மேலே ஃபுல்லாக எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை ரெடியாக எடுத்துடலாம். இதில் வந்து நான் இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட போகிறேன். வெல்லம் வேண்டாங்கிறவா போட வேண்டாம், உங்கள் சௌகரியம். அது உங்களுக்கு பிடிக்காது, நல்ல காரசாரமாக இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறவா அப்படியே விட்டுருங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு, திதிப்பு, காரம் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சின்ன கட்டி வெல்லம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பீஸ் நான் வெல்லம் போடுறேன். இதில் திருப்பி மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் ஃபுல்லாக மேலே வரணும், அதுக்கப்புறமா நம்ம திறக்கலாம். ஸோ இது ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து பார்த்தெல்லாம் தெரியுறதா, நல்லா எண்ணெய் வந்துடுது மேலெல்லாம். ரெடியாக எடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நோ ஆனியன் நோ கார்லிக்கில் நம்ம வந்து வெண்டைக்காய் சாலன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அப்போ தான் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் கூட இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் வந்து நல்லா லாவிஷாக கொத்தமல்லி. ஸோ இந்த வெண்டைக்காய் சாலன் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் சப்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.